வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம், நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ராகு கேது பயிற்சி தான். அதற்கு முக்கியமான காரணம், அந்த கிரகங்கள் நமக்கு அளிக்கின்ற நல்வாழ்க்கையை விட இப்பொழுது இருக்கின்ற பெரிய துன்பமான இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நாம் விடுபடுவோமா என்ற ஆவல் அதிகமாக உள்ளது. அதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதையும், அப்போ எப்படிப்பட்ட பலன்களை அந்த ராகு கேது நமக்கு தரப்போகின்றார்கள் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த ராகு கேது பயிற்சியினால் நிச்சயமாக கொரோனா ஒழியும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதற்கு ஆதாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ளதா என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். கட்டாயம் உள்ளது என்பது ஜோதிடம் அறிந்த அனைவருக்குமே தெரியும். அதை இப்பொழுது முதலில் பார்ப்போம். ஏன் கடந்த சில மாதங்களாக இந்த நிலைமை நமக்கு வந்தது என்பது நிச்சயமாக சொல்லலாம், ராகு கேதுனுடைய சஞ்சாரம் தான். அது ஏன் போன ஆண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது கடந்த ராகு கேது பயிற்சியின் போதோ ஏன் சொல்லவில்லை என்று நீங்கள் அனைவரும் கேட்கலாம். அது நியாயமான கேள்வித்தான். ஆனால் இப்படிப்பட்ட நோய் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மற்ற விதமான சாதாரணமான நெருப்பு பிரச்சனையோ நீர் பிரச்சனையோ அல்லது உள்நாட்டு போரோ தீவிரவாதோ அப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிப்பட்ட தீங்குகள் வரும் என்று எதிர்பார்த்தோம். சற்றும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நோய் வந்து நம்மை தாக்கிவிட்டது. எதனால் அது வந்தது என்பதை முதலில் விளக்கம் சொல்கின்றேன். ராகு கேது என்பது இரண்டும் நிழல் கிரகங்கள், அதாவது பாம்பு என்பது அனைவருக்கும் தெரியும். ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகங்கள். பாம்பு என்றாலே விஷம். அந்த விஷ கிரகங்கள் மிதுனத்திலே ராகுவும் தனுசிலும் கேதுவும் சஞ்சரித்தார்கள். மிதுனம் என்பது காற்று ராசி. காற்றிலே விஷம் பரவினால் என்ன என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவரை பார்த்தவர் கேது இருந்த இடமோ நெருப்பு. நெருப்பு இருக்கும்பொழுது காற்று வீசினால் என்ன ஆகும்? அதிகமாக பரவும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, அதிகமாக பரவும். அப்படிப்பட்ட காரணங்களில் தான் இந்த கொரோனா நம்மளை பாடாக படுத்திவிட்டது. அப்படிப்பட்ட கொரோனா நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு படிப்படியாக. அதற்கு காரணம், காற்று ராசியிலே இருந்த ராகுவும் நெருப்பு ராசியிலே இருந்த கேதுவும் இப்பொழுது ராகு பகவான் ரிஷப ராசிக்கு வருகின்றார். அவர் மண் ராசி. கேது பகவான் நீர் ராசிக்கு வருகின்றார், விருச்சிக ராசிக்கு வருகின்றார். அவர் நீர் ராசி. அதனால் நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக இந்த கொரோனா போய்விடும் என்பதை முதலில் நாம் ஆதாரப்பூர்வமாக நம்பலாம். அடுத்தது, ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகிறார் என்பதை பார்ப்போம். வழக்கம் போல திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளது. 1/9/2020 செவ்வாய்க்கிழமை, அன்றைய திதி பௌர்ணமி, அன்றைய நட்சத்திரம் அவிட்டம். பகல் சுமார் 2:16 மணிக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷபத்துக்கு மாறுகின்றார். தனுசிலே இருக்கின்ற கேது பகவான் விருச்சிகத்துக்கு மாறுகின்றார். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி ஆகிறது. வழக்கம் போல 23/9/2020 என்று திருக்கணித பிரகாரம் ஆகின்றது. ஆனால் பலன் இந்த 1ஆம் தேதியிலிருந்தே கட்டாயம் தரும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை. அதனால் இந்த வகையில் நாம் 1/9 கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போல் இந்த ராகு கேது பயிற்சி சொல்வதற்கு முன்னால் 16/11/2020 அன்று 16/11/2020 அன்று, அதாவது நவம்பர் மாதம், தனுசிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் மகரத்திற்கு சஞ்சாரம் செய்வார். சனியினுடைய சஞ்சாரத்தையும் சேர்த்துத்தான் மனதில் வைத்துத்தான் இந்த ராகு கேது பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் ராகு கேது பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்னால் போன ராகு கேது பயிற்சி என்று ராகு கேது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தனியாகவே ஒரு வீடியோவை விட்டோம். ஆனால் இப்பொழுது அது சுருக்கமாக இங்கே ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராகு என்ற கிரகம் சனியை குறிக்கும். சனிக்கு எப்படி எந்தெந்த வகையான பலன்கள் உண்டோ அதே பலன்கள் ராகுவை குறிக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ராகுக்கு 18 ஆண்டு காலம், சனிக்கு 19 ஆண்டு காலம். தசை நீண்ட நெடிய திசை. செவ்வாய்க்கு பார்த்தீங்கனால் 7 ஆண்டு காலம், கேதுவுக்கும் 7 ஆண்டு காலம். அதாவது ராகு பகவான் சனி பகவானை என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட பலன்களை செய்வார். செவ்வாய் பகவான் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை கேது பகவான் செய்வார் என்பதும் உண்மையாகும். அது மட்டுமல்ல, ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. ஒரு சிலர் உச்ச வீடு நீச்ச வீடு என்று சொல்வார்கள். பகை வீடு மட்டும்தான் உண்டே தவிர அவர் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டின் கிரக நாயகனுடைய தன்மையும் வாங்குகின்ற சாரத்தினுடைய தன்மையும் பார்ப்பவர்களும் உடன் சேர்வர்களும் இவருடைய பலத்தை தான் தன்னுடைய பலமாக வைத்து தன்னுடைய பலன்களை செய்வார் என்பது அடிப்படை ஜோதிட உண்மையாகும். இப்பொழுது அவருடைய சஞ்சாரத்தினுடைய பலனும் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சற்று நாம் விரிவாக பார்ப்போம். ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர் இயற்கையிலேயே ராகு பகவானுடைய அருளையும் கேது பகவானுடைய அருளையும் இயற்கையாகவே அருள பெற்றவர்கள் என்பதும் விதி. ராகு பகவானுக்கு உண்டான எண்கள்
4, 13, 22. கேது பகவானுக்கு உண்டான எண்கள் 7, 16, 25. இந்த எண்களில் பிறந்தவர்களும் ராகு கேது பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்பதும் எண்ணியல் உண்மையாகும். பொதுவாக குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியம் தருகின்றோமோ அந்த அளவுக்கு ராகு கேது பயிற்சிக்கும் கட்டாயம் நாம் முக்கியம் தருவோம். காரணம், அது உங்களுக்கே தெரியும். குரு பகவான் ஓராண்டு காலம், சனி பகவான் 2.5 ஆண்டு காலம், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டு காலம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் என்பது எவ்வளவு கால பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட காலப்பகுதியில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெரிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்த ராகு கேது கிரகங்கள். அதனால்தான் இந்த பயிற்சிக்கு மகத்தான முக்கியத்துவம் நாம் காலகாலமாக நாம் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் 3, 6, 11 என்ற இடத்தில் சஞ்சரித்தால் ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார்கள். அதே போல் 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் சஞ்சரித்தாலும் நல்ல பலன்கள் என்பது உண்மையே ஆகும். அதே வேளையில் மேஷராசி, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்கள் சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார கிரக சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, அதிகமாக ராகு பகவானுக்கு பலம் உண்டு என்பது உண்மை. மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவர் வலிமை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களில் மகத்தான முறையிலே மிக பெரிய அளவிலே அவர் உங்களை உச்சத்தை கட்டாயம் கொண்டு போவார் என்பது உண்மை. பல பேருடைய ஜாதகங்களில் ராகு தசையில் தான் மிக பெரிய அளவிலே உச்சத்தை அடைந்தார்கள், கேதுவிலும் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ராகுவில் தான் பல பேர் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அவருடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வை மூலமாக என்னென்னலாம் செய்ய போகிறார் என்பதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களுடைய ராசிக்கு 11 மிதுனத்திலே ராகு பகவான் இருந்தார், 5 கேது பகவான் இருந்தார். இப்பொழுது மிதுனத்திலே 11 இருக்கக்கூடிய ராகு பகவான் 10க்கு வருகின்றார். அந்த 10ஆம் இடம் என்பது உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். அங்கு ராகு வந்திருப்பது நல்ல பலன்களே தருவார். கடந்த 1.5 ஆண்டுகளாக 11 இருந்த ராகு பகவான் பலவிதமான வெற்றிகளை தந்தார், பலவிதமான சுப நிகழ்ச்சிகளை தந்தார். 5ஆம் வீட்டை பார்த்ததாலும் 5 கேது பகவான் இருந்ததாலும் குடும்பத்திலே திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தைகளுடைய படிப்பு, வளர்ச்சி என்று பல வகை நன்மைகள் பல பேருக்கு நடந்தது. அதனால் சுபவீரியங்களும் நடந்தது என்பது அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் உங்கள் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறவில்லை. அதற்கு காரணம் 5 கேது பகவான் இருந்ததை காட்டிலும் 5 சனி பகவான் இருந்ததனால் பல வகையான தொல்லைகளும் மன கஷ்டங்களும் சங்கடங்களும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அதிக அளவு நிறைவேறாமல் போனதும் உண்மையே ஆகும். ஆனால் சுபவீரியங்களானதும் உண்மையாகும். அதே வேளையில் 4ஆம் வீட்டிற்கு 6 இருந்த ராகு பகவான் உங்களுடைய உடல் நலத்தில் பல பேருக்கு பலவிதமான தொல்லைகளை தந்தார். தாயாருக்கு உடல் நலத்தையும் கெடுத்தார். ஒரு சிலருக்கு தாயாருக்கு பெரிய அளவிலே மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் தந்தார். அவர்கள் மூலமாக வீண்வேறிய செலவுகளும் நடந்தது என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் 11 இருந்த ராகு முழு அளவுக்கு பலன் தராத போனதற்கு 5 இருந்த கேது மட்டும் காரணம் இல்லாமல் சனி பகவானும் காரணம். ஆனால் கடந்த சில மாதங்களாக குரு பகவான் 5 ஆட்சி பெற்று 11ஆம் வீட்டை பார்த்தனால் பல உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பயணங்களை நோக்கி சென்ற காலகட்டத்தில் கொரோனா வந்ததனால் அந்த வெற்றியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 10 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகின்றார், 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்ற ராகு பகவான் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதையும் பார்ப்போம். அதே போல் 4 வந்திருக்கின்ற கேது என்ன செய்ய போகின்றார், அவர்களுடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு என்ன என்பதை பார்ப்போம். கூடுதலாக குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவான் சஞ்சாரத்தையும் மனதில் கொண்டே இப்பொழுது ராகு கேது பயிற்சியை நாம் தெளிவாக பார்ப்போம். முதலில் 10ஆம் இடத்திலே வந்திருக்கின்ற ராகு அந்த வீட்டு நாயகன் சுக்கிர பகவான் என்பதனால் உங்களுடைய தொழில்துறையில் உங்களுக்கு மகத்தான முன்னேற்றத்தை கட்டாயம் தருவார். உங்களுடைய தொழில் அதிபர்களாக இருந்தாலும், பணி புரியக்கூடியவர்களாக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகம், எந்த வேலையால் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை பாதியை தருவார். குறிப்பாக வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் வியாபாரம் செய்வர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக பலவிதமான முன்னேற்றங்களும் தனப்பிராப்தியும் வெற்றியும் பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பலவித துறை, எந்த துறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றி கொடி நாட்டலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல காலம் காத்திருக்கிறது. காரணம், ராகு வந்திருக்கின்ற இடம் சுக்கிர பகவானுடைய வீடு என்பதனால் கலைத்துறையும் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதே போல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் மகத்தான வளர்ச்சி கட்டாயம் காணலாம் என்பது 10ஆம் வீட்டிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கின்றார். அதன் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து சுகங்களும் சேரலாம். ஒரு சிலருக்கு அதன் மூலமாக பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது. நவம்பர் மாதத்திற்கு பிறகு 6
வரக்கூடிய ராகு நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 5ஆம் பார்வையாக 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்ப்பதனால் தொழிலில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கலாம். அதை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அதிலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் என்பதே 10ஆம் வீட்டு பலன். உங்களுக்கு ராகு மிக உறுதியாக கட்டாயம் செய்வார் என்பதே 10ல் வந்திருக்கக்கூடிய ராகு செய்வார் என்பதை நாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அவர் 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் 8ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் வம்பு வழக்கு அவமானம் விபத்து கடன் நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவருடைய பார்வையால் விரட்டி அடிப்பார் என்பதே உண்மை. அது மட்டுமில்லாமல் 10 என்பதும் 4 என்பதும் கேந்திரங்கள் ஸ்தானங்கள். பாவகிரகங்கள் கேந்திரங்களிலே அதிகமான பலம் அடையும். அதனால் ராகுவும் கேதுவும் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இடங்கள், அதுவும் 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலிமையான கேந்திரங்கள் என்பதால் 4ஆம் இடத்தில் வந்துள்ள கேதுவும் 10ல் இருக்கக்கூடிய ராகுவும் மிக அற்புதமான பலத்தோடு தனது வேலையை சரியாக செய்வார். முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்துச் செல்வார். என வீரியமிக்க கிரகம் ராகு பகவான். அவருடைய பார்வையால் முதலில் சொன்னது போல 8ஆம் வீட்டு பலன்களும் கெட்டுவிடும். ஒரு சிலருக்கு உருவானாலும் அந்த ஏற்கனவே அங்கு 6ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். பாவ கிரகங்கள் ஒரு இடத்தை பார்த்தாலும் இருந்தாலும் பாவத்தன்மையான அந்த கெட்ட பலன்கள் கெட்டுவிடும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் 8ஆம் வீட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விதமான கெட்ட பலன்களும் உங்களை விட்டு ஓடிவிடும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர் 11ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கிறது. பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடிக்கடி பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அந்த பயணங்களால் பலவிதமான தேவையில்லாமல் அலைச்சல் திருச்சலும் இருக்கும். ஆனால் பயணங்களை நீங்கள் கூடுமான அளவுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல் 6லே நவம்பர் மாதம் குருவும் சனியும் இருப்பார்கள். அவர்களும் 12ஆம் வீட்டை பார்ப்பார்கள். ராகுவுடன் சேர்ந்து பார்ப்பதனால் பயணங்கள் ஏற்படும். அதனால் அந்த பயணங்களில் சற்று ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். குறிப்பாக வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பலவிதமான உங்களுக்கு வேலை நிமித்தமாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் ஆதாயமும் லாபமும் கட்டாயம் உண்டு என்பதே 10லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் பார்வை மூலமாக 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்கள் ஆகும். 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் கடந்த காலத்தில் இருந்த உடல்நலிவு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இருக்கும். புதிதாக ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறலாம். இருப்பவர்கள் ஒரு சிலர் பழைய வீட்டை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஒரு சிலர் புதிய வீட்டை கட்டிவிட்டு குடியேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதே 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்களாகும். அதுவும் 4ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் வீட்டிலே ராகு பார்ப்பதும் அங்கே கேது பகவான் இருப்பதும் 4ஆம் வீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் இருந்த தொல்லைகள் உடல்நலிவு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறாது இருந்தால் நிச்சயமாக அவர் தகுதிக்கேற்ற சொந்த வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எல்லாம் அற்புதமாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு விற்காத இருந்த இடங்களும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும் என்பது ராகு பகவானுடைய பார்வையால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். 10லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு சிலருக்கு புதிதாக பட்டமும் பதவியும் தருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புள்ளது என்பதும் உண்மையாகும். இப்போது கேது 4லே வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். 4லே வந்திருக்கின்ற கேது பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். கடந்த காலத்தில் 5லே இருந்த பொழுது அவருடன் 6 சனி இருந்த பொழுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக நிறைவேறாமல் தடுத்தார். நன்றாக பழையவர்களிடத்தில் விரோதம், ஒரு சிலர் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் உட்பூசல்கள் என்று பலவிதமான விஷயங்களும் நடந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளாம் இனி வரக்கூடிய காலத்தில் இருக்காது என்பதே கேது பகவான் தரக்கூடிய பலன்களாகும். 4லே வந்திருக்கின்ற கேது பகவான் அவரும் செவ்வாய் வீட்டில் இருக்கின்றார். 4ஆம் வீட்டின் பலன்கள் மிக மிக அற்புதமாக நல்லபடியாகவே நடக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் 4ஆம் வீட்டிற்கு 6லே இருந்த ராகுவால் 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு படிப்பு தடைப்பட்டது. உங்களுடைய தாயார் உடல் நலமும் மனநலமும் உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் உருவாக்கியது. உங்களுக்கும் உடல்நடை சங்கடங்கள் உண்டானது. வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள், கட்டிய கட்டிடங்கள் பாதியிலே நின்றது போன்ற நிகழ்வுகளாம் நடந்தது. ஆனால் இப்பொழுது 4லே வந்திருக்கின்ற கேது பகவான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் முற்றிலுமாக இருக்கின்ற இடம் தெரியாமல் கட்டாயம் ஆக்கி விடுவார். சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் சொத்துக்கள் இருந்தால் அதை நல்ல விலையில் விற்பதற்கும் அல்லது வாங்குவதற்கும் உண்டான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களே கட்டாயம் நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருடைய 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் அங்கு ஏற்கனவே சனி பகவானும் இருப்பதனால் 6ஆம் வீட்டினுடைய கெட்ட பலன்கள் வம்பு வழக்கு வட்டி நோய் நொடி போன்ற அப்படிப்பட்ட கெட்ட பலன்கள்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் அவர் விரட்டி விடுவார் என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது பகவான் 11ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு வரும். நீங்கள் ஒரு தொலைபேசியிலே ஒரு சொல் சொன்னாலும் அந்த சொல்லு சபையேறும். உங்களுடைய சொல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று ஆவலோடு வீட்டில் இருப்பவர்களும் சமுதாயத்தில் இருப்பவர்களும் கட்டாயம் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் சொன்ன சொல் நிச்சயமாக
அரங்கேறும் என்பதுதான் 2ஆம் வீட்டை கேது பகவான் பார்க்கக்கூடிய பலன்கள். ஆனால் இருந்தாலும் பண விஷயத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் பணப்பற்றாக்குறை அடிக்கடி வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளதால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் நீ இதை செய்கிறேனோ என்றோ அதை செய்கிறேன் என்றோ வாக்குறுதிகள் தரக்கூடாது. மற்றவருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது. பண விஷயத்தில் கட்டாயம் யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்தோ கட்டாயம் போடக்கூடாது என்பதே கேது பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் அவர் 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தொழிலில் கொடி கட்டி பார்க்கலாம். தொழில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்பவர்களும் தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம். அதாவது அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையை செய்பவர்கள் கூட ஒரு சிலர் அந்த வேலையை விட்டு புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஆயத்தமாகலாம். அந்த தொழில் மாபெரும் வெற்றி காண்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உருவாகும் என்பதே அதனுடைய பலனாகும். அதனால் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது சுபவீரியமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 10ஆம் வீட்டிற்கு 9லே குருவும் சனியும் நவம்பர் மாதத்துக்கு பின் இருப்பதனால் தொழில் ரீதியாக சகல விதமான முன்னேற்றங்களை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே நாளிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் தரக்கூடிய பலன்களாகும். இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் நவம்பர் மாதம் 5லே இருக்கக்கூடிய குரு பகவான் 6க்கு செல்வார். அங்கு ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதினால் அதையும் மனதில் வைத்துத்தான் ராகு கேது பயிற்சியில் நாம் சொன்னோம். அதனால் 5-11 இருந்து செய்ய தவறிய நல்ல பலன்களை எல்லாம் இப்பொழுது 4-10 வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு முற்றிலுமாக நல்ல பலன்களை தருவார் என்பது உண்மை. குறிப்பாக 5ல் இருக்கிற குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை ராகுவை அவர் பார்ப்பார். பிறகு அவர் 10க்கு வந்த பிறகும் அவர் நவம்பர் மாதத்திற்கு பிறகு 6லே வந்து நீச்சபங்க ராஜயோகமாகி 10லே இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கக்கூடிய கட்டத்திலும் ராகுவினுடைய பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதனால் உங்களுடைய தொழில்துறையும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து கௌரவமும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது உண்மையே. உடல் நலத்தில் இருந்த ஆரோக்கியம் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது என்பதும் உண்மை. மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி 4லே வந்திருக்கின்ற கேதுவும் 10லே வந்திருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு கடினமான முயற்சியினால் பலவிதமான வெற்றிகளை தர காத்திருக்கிறார்கள் என்பதே சிம்மராசிக்கு ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் ஆகும். சிம்மராசிக்கு தெய்வ வழிபாட்டு பலன்களை பார்ப்போம். உங்கள் பூஜை அறையில் காலையும் மாலையும் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ ரங்கநாதர் படத்தையும் ராமானுஜர் படத்தையும் வைத்து நீங்கள் வணங்கலாம். லாக்டவுன் பிரச்சனை தீர்ந்த பிறகு ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று காவேரியில் ஸ்நானம் செய்து ரங்கநாதர் பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் அங்கு சுயம்பாக உள்ள ராமானுஜரையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேபோல் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரையும் வணங்கி வந்தால் அற்புதமான பலன்கள் கட்டாயம் நீங்கள் காணலாம். அதேபோல் துங்கபத்ரா நதியிலே ஸ்நானம் செய்து நவபிருந்தாவனத்தையும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் தரிசனம் செய்துவிட்டு வந்தாலும் கைமேல் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.